வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுடைய சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால நீங்க அனைவரிடமும் அன்பாகவும் இரக்க குணத்தோடும் பழகுவீங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் சுற்றத்தார் ஸ்தானத்துல சனி அல்லது ராகுவின் தாக்கம் ஏற்படும் காலங்கள்ல நீங்க உயிர் என நினைத்த சொந்தங்களே உங்களுக்கு எதிராக மாறி இருந்திருப்பாங்க. உங்களை உயர்த்தி பேசிய உறவினர்கள் உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்க முதுகுல குத்துற வேலையும் செய்திருந்திருப்பாங்க. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை கைவிட மாட்டாங்க என்ற உங்களுடைய ஆழமான நம்பிக்கையை அவங்க சுயநல போக்கு தகர்த்து எறிந்திருக்கும். உறவுகளுடைய உண்மையான சுயரூபத்தை உணர்ந்து மனசளவிலையும் நீங்க உடைந்து போன தருணங்கள் இவைகளே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க அனைவரிடமே அன்பாகவும் இரக்க குணத்தோடும் தான் பழகியிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உயிரென நினைத்த சொந்தங்களையும் உங்களுக்கு எதிராக மாறியிருந்திருப்பாங்க. உங்களை உயர்த்தி பேசிய உறவினர்கள் உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்க முதுகுல குத்துற வேலையும் உங்களுக்கு செய்திருந்திருப்பாங்க. நமக்கு பிடித்தவர்களே நம்மை கைவிட மாட்டார்கள் என்ற உங்களுடைய ஆழமான நம்பிக்கையை அவங்களோட சுயநலப்போக்கு தகர்த்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. சேமித்த பணம் வீணாக சென்ற சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கத்தால உழைப்பின் அருமையை அறிந்த நீங்க சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை எதிர்பாராத விதயங்கள் அடைத்திருந்திருக்கும். 12ஆம் இடத்து விரைய சனியின் ஆதிக்கத்தாலேயோ அல்லது விரையாதிபதி வீரியம் அடைந்த நேரத்திலேயோ திடீர் மருத்துவ செலவுகள், தவறான முதலீடுகள் அல்லது பிறருக்கு செய்த ஜாமீன் உதவியால பணத்தை இழக்க நேரிட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் கண்ணெதிரே வீணா செலவாவதைக் கண்டு எதுவும் செய்ய முடியாம கை கட்டி நின்ற வேதனை உங்களை வெகுவாக பாதித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க சிறுக சிறுக சேமித்து வச்ச பணத்தை எதிர்பாராத விரயங்களால அழித்திருந்திருக்கும் உங்க கையில இருந்த அமௌண்ட் பணங்கள் எல்லாமே. அதாவது உங்க வாழ்க்கையில திடீர் மருத்துவ செலவுகளும் அல்லது தவறான முதலீடுகள் அல்லது பிறருக்கு செய்த ஜாமீன் உதவியாலேயும் நீங்க பணத்தை இழக்க நேரிட்டு இருந்திருக்கலாம். அதனாலேயும் நீங்க எதுவுமே உங்க கண்ணெதிரேயும் வீணா செலவாவதை கண்டு எதுவும் செய்ய முடியாம கை கட்டி என்ற வேலை உங்களை வெகுவாவே பாய்த்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குடும்பத்துல 3ஆம் நபர் விதைக்கிற குழப்பத்தால அதிக கவலைகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் தேவையற்ற நபர்களுடைய தலையீடு இருந்திருக்கும். வெளிநபர்கள் அல்லது 3ஆம் மனிதர்களுடைய பேசிய நச்சு வார்த்தைகளை நம்பி உங்க குடும்பத்தோடைய அமைதி குறைந்திருந்திருக்கும். நிம்மதியா வாழ்ந்த குடும்பத்துல புதன் அல்லது ராகுவோடைய கோச்சார கோளாறால சந்தேக புயல் வீசியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குடும்பத்து பொறாமை கொண்டவங்க தூண்டிவிட்ட பொய் உரையாடல்கள் உங்க வீட்டிற்குள்ள பெரும் புயலையே கிளப்பி நிம்மதியற்ற இரவுகளை உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு தேவையற்ற நபர்களுடைய தலையீடு இருந்திருக்கும் உங்க ராசி குடும்ப ஸ்தானத்துல அது வெளிநபர்கள் அல்லது 3ஆம் மனிதர் பேசிய நச்சு வார்த்தைகளை நம்பி உங்க குடும்பத்தோட அமைதி குறைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பொறாமை கொண்டவங்க தூண்டிவிட்ட பொய் உரையாடல்கள் உங்க வீட்டிற்குள்ள பெரும் புயலையும் கிளப்பி நிம்மதியற்ற இரவுகளையும் உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கும். அதாவது நீங்க நிம்மதியா வாழ்ந்த குடும்பத்துல புதன் அல்லது ராகுவின் கோச்சார கோளாறால் தான் சந்தேக புயல் உங்க குடும்பத்துல வீசியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு படிப்படியாக அதிகரிக்கப் போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த பொருளாதார நெருக்கடிகள், வருமான குறைபாடுகள் மற்றும் கடன் சுமைகள் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல மறைய தொடங்க போகுது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனின் சாதகமான நகர்வால திடீர் தனலாபமும் தொடர் வருமானமும் உண்டாக போகுது. எதிர்பார்த்து வராம நின்ற தொகைகள், நீண்ட நாட்களா வார கடனாக இருந்த பணங்கள் உங்க கைக்கு சேரப்போகின்றது. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கூடுதல் வருமானத்திற்கான புதிய பாதைகளும் திறக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில. பொருளாதாரத்துல ஒரு நிலையான தன்மையும் படிப்படியான உயர்வையும் அடைந்து நிம்மதி காண போறீங்க நீ வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க கடந்த காலத்துல சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளும் வருமான குறைபாடுகளும் அது மட்டும் இல்லாம
கடன் சுமைகள் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல உங்க வாழ்க்கையில மறைய தொடங்க போகுது. அது கூட உங்களுடைய திடீர் தனலாபம் தொடரும், வருமானமும் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. எதிர்பார்த்து வராம நின்ற தொகைகளும் நீண்ட நாட்களா வாரக்கடனா இருந்த பணங்களுமே உங்க கைக்கு வந்து சேரப்போகின்றது. அது கூட பொருளாதாரத்துல ஒரு நிலையான தன்மையையும் படிப்படியான உயர்வையுமே அடைந்து நிம்மதி காண போறீங்க நீங்க. குடும்பத்துல இருந்து கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு குறைய போகின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குடும்பத்தில் ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் மற்றும் இடைவெளிகள் இனி அறவே நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் அதிகரிக்க போது. பழைய தவறுகளை மறந்து சுமூகமான உறவை வளர்த்து கொள்ள அனைவரும் முன்வருவீங்க. வீட்டின் மூத்தவர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பெரும் பலமாக அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. சுபகாரிய பேச்சுக்கள் வீட்டில் மலர்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழல் மீண்டும் நிலவ போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது இப்போ உங்க குடும்பத்துல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்களோ, மனக்கசப்புகளோ மற்றும் இடைவெளிகளும் இனி ஆறவே நீங்க போகுது. அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ற பக்குவம் அதிகரிக்க போகுது. வீட்டில் உள்ள மூத்தவங்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு பெரும் பலமா அமைய போகுது. சுபகாரிய பேச்சுகள் வீட்டில் மலர்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழல் உங்க வீண்டும் நிலவ போகுது உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறப்போகின்றது. தம்பதியரிடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன வருத்தங்கள் எல்லாம் விலகி அந்யோன்யமும் அன்பும் பெருகப் போகின்றது. ஒருவர் தேவையை மற்றொருவர் உணர்ந்து செயல்படும் நிலை உருவாகப் போகுது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு நன்மை தரப்போகின்றது. நீண்ட நாட்களா திட்டமிட்ட சுற்றுலா அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மனசை புதுப்பித்துக் கொள்வீங்க. பரஸ்பர அன்பும் மரியாதையுமே அதிகரித்து இல்லற வாழ்க்கையில மிகவும் இனிமையாக உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்களும், ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மன வருத்தங்கள் அனைத்துமே விலகி அந்யோன்யமும் அன்பும் உங்களுக்கு பெருகப் போகின்றது. நீங்க ஒருவர் தேவையை மற்றொருவர் உணர்ந்து செயல்படுற நிலை உங்களுக்கு உருவாகப் போகுது. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு நன்மையை தரப்போகின்றது. அது மட்டுமல்லாம நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்ட சுற்றுலா அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மனசை புதுப்பித்துக் கொள்ள போறீங்க. அது கூட பரஸ்பர அன்பும் மரியாதையும் அதிகரிச்சு இல்லற வாழ்க்கையில மிகவும் இனிமையானதாக உங்க வாழ்க்கையில மாறப்போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். படிப்படியான உயர்வையும் அடைந்து நிம்மதி காண போறீங்க நீ வரப்போகும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க கடந்த காலத்துல சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளும், வருமான குறைபாடுகளும், அது மட்டுமல்லாம கடன் சுமைகள் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல உங்க வாழ்க்கையில மறைய தொடங்க போகுது. அது கூட உங்களுடைய திடீர் தனலாபம் தொடரும், வருமானமும் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. எதிர்பார்த்து வராம நின்ற தொகைகளும் நீண்ட நாட்களா வாரக்கடனா இருந்த பணங்களுமே உங்க கைக்கு வந்து சேரப்போகின்றது. அது கூட பொருளாதாரத்துல ஒரு நிலையான தன்மையையும் படிப்படியான உயர்வையுமே அடைந்து நிம்மதி காண போறீங்க நீங்க. குடும்பத்துல இருந்து கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு குறைய போகின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குடும்பத்தில் ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் மற்றும் இடைவெளிகள் இனி அறவே நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் அதிகரிக்க போது. பழைய தவறுகளை மறந்து சுமூகமான உறவை வளர்த்து கொள்ள அனைவரும் முன்வருவீங்க. வீட்டின் மூத்தவர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பெரும் பலமாக அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. சுபகாரிய பேச்சுக்கள் வீட்டில் மலர்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழல் மீண்டும் நிலவ போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது இப்போ உங்க குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்களோ, மனக்கசப்புகளோ மற்றும் இடைவெளிகளும் இனி ஆறவே நீங்க போகுது. அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ற பக்குவம் அதிகரிக்க போகுது. வீட்டில் உள்ள மூத்தவங்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு பெரும் பலமா அமைய போகுது. சுபகாரிய பேச்சுகள் வீட்டில் மலர்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழல் உங்க வீண்டும் நிலவ போகுது உங்க வாழ்க்கையில.
கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறப்போகின்றது. தம்பதியரிடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன வருத்தங்கள் எல்லாம் விலகி அந்யோன்யமும் அன்பும் பெருகப் போகின்றது. ஒருவர் தேவையை மற்றொருவர் உணர்ந்து செயல்படும் நிலை உருவாகப் போகுது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு நன்மை தரப்போகின்றது. நீண்ட நாட்களா திட்டமிட்ட சுற்றுலா அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மனசை புதுப்பித்துக் கொள்வீங்க. பரஸ்பர அன்பும் மரியாதையுமே அதிகரித்து இல்லற வாழ்க்கையில மிகவும் இனிமையாக உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்களும், ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மன வருத்தங்கள் அனைத்துமே விலகி அந்யோன்யம் அன்பும் உங்களுக்கு பெருகப் போகின்றது. நீங்க ஒருவர் தேவையை மற்றொருவர் உணர்ந்து செயல்படுற நிலை உங்களுக்கு உருவாகப் போகுது. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு நன்மையை தரப்போகின்றது.